மாநிலம் முழுவதும் இந்த ஆண்டு தொடக்கத்தில் இருந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, தவேகா தலைவர் விஜய், துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய அரசு அலுவலகங்கள், பல நடிகை நடிகர்களின் வீடுகள், பத்திரிகை அலுவலகங்கள், பத்திரிகையாளர்களின் வீடுகள், பள்ளிகள் என பரவலாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து நடைபெறும் சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல்கள் புரளி என்பது தெரிய வருகிறது. இதுவரை தமிழகத்தில் மட்டும் 229 வெடிகுண்டு மிரட்டல் கடிதங்கள் வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி திருமங்கலம், அண்ணாநகர், முத்தியால்பேட்டை, பெசன்ட் நகர், அடையார், ஈசிஆர், OMR உள்ளிட்ட 13 பள்ளிகளுக்கு ஒரே நாளில் இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அப்போது இருந்தே வெடிகுண்டு மிரட்டல்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதில் குறிப்பாக சென்னையில் பள்ளிகள், கல்லூரிகள், ஹோட்டல்கள், நட்சத்திர விடுதிகள், கோவில்கள், தேவாலயங்கள், தலைமை செயலகம், டிஜிபி அலுவலகம், ஆளுநர் மாளிகை, விமான நிலையம், ரயில்வே நிலையங்கள் மற்றும் பொது இடங்களுக்கு அடுத்தடுத்து வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த வெடிகுண்டு மிரட்டல்கள் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான பதற்றத்தையும், ஆயிரக்கணக்கான குழந்தைகளின் பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் ஏற்படுத்துவதால் இந்த வெடிகுண்டு புரளியை தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமலும் இருக்க முடியவில்லை. இந்த புரளி கதை நம் ஊரில் மட்டும் இல்லை, அமெரிக்காவிலும் நடக்கிறது. ஆம், உலகளவில் பள்ளி கல்லூரிகளுக்கு எதிரான வெடிகுண்டு மிரட்டல்களை அதிகமாக சந்திக்கும் நாடாக அமெரிக்காவும் இருக்கிறது. ஆனால் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கும் நபர்கள் இணையத்தை தவறான முறையில் சரியாக பயன்படுத்துவதால் அவர்களை கண்டறிவது கடினம் என்கின்றனர் வல்லுநர்கள். இதனிடையே மிரட்டல் வந்த மெயில் நிறுவனத்திற்கும் பல சமூக வலைதள நிறுவனங்களுக்கும் விவரங்கள் கேட்டு சென்னை காவல்துறை கடிதம் எழுதியது. மேலும் இந்தியா முழுவதும் ஒருங்கிணைக்கப்பட்ட குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் இந்திய அளவில் பல ஏஜென்சிகளை ஒருங்கிணைத்து நாடு முழுவதும் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வோம் எனவும் சென்னை காவல்துறை தெரிவித்திருந்தது. ஆனால் மிரட்டல் விடுக்கும் மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். இந்த ஆண்டு மட்டும் இதுவரை தமிழக டிஜிபி அலுவலகத்திற்கு 229 வெடிகுண்டு மிரட்டல் கடிதங்கள் மெயில் மூலமாக வந்துள்ளது. இந்த கடிதங்கள் வந்தவுடன் அதில் குறிப்பிடப்பட்ட இடத்திற்கு காவல்துறையினர் சென்று சோதனை செய்யாமல் இருந்ததே இல்லை. ஆனால் அவை இறுதியில் புரளி என தெரிய வரும். மர்ம நபர்களை கண்டறிவதில் சென்னை காவல்துறை பெரும் சவாலை சந்தித்து வந்தது. இந்த நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வழக்குகளை ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட், தீவிரவாத தடுப்பு பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட்டு விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமீபத்தில் சென்னையை சேர்ந்த IT பெண் ஊழியர் ரீனே ஜோஸ்லிடா ஒருதலை காதலால் காதலனை பழிவாங்க நாடு முழுவதும் 12 மாநிலங்களில் 21 வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டு அகமதாபாத் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் மாநில சைபர் கிரைம் போலீசார் அகமதாபாத் போலீசாரிடம் கைது செய்யப்பட்ட பெண் குறித்த விவரங்களையும் கேட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நேற்று கூடன்குளம் அணுமின் நிலையத்திற்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக கூடன்குளம் காவல் ஆய்வாளர் வாட்ஸ்அப்பிற்கு வந்த தகவலால் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த புகாரின் பேரில் நிபுணர்கள் உதவியுடன் காவல்துறையினர் அங்கு சோதனை செய்தனர். அத்துடன் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் அலுவலகத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் மின்னஞ்சல் அனுப்பியுள்ளார். அதில் சென்னை டி நகரில் உள்ள நடிகர் பிரபு வீடு மற்றும் அமெரிக்க துணை தூதரகத்துக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும், அது சிறிது நேரத்தில் வெடித்து சிதறும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. இது போலவே கடந்த 2 நாட்களுக்கு முன்பும் ரஜினி, தனுஷ் வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.